ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போனால் இலக்கிய வர போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சரிசமான விஷயம் நடக்க போகிறாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். யாருமே எதிர்பார்க்காத விதமாக பார்த்தீங்கன்னா வேறு லெவல் சம்பவம் தாங்க நடந்துருச்சு. அப்படி என்னடா நடக்க போகுது அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய இலக்கியா மாதம் என்ட்ரி கொடுக்குறாங்க. அந்த மேனேஜரும் பார்த்தீங்கன்னா வாங்க மேடம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க. எதுக்கு இந்த ஆள் இந்த இலக்கியா வாங்கன்னு கூப்பிட்றான் அப்படின்ற மாதிரி அதிர்ச்சியோடு பார்க்குறாங்க இந்த சிந்தாமணியும் இந்த அஞ்சலியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மேடம் நான் தான் சொன்னேன்ல, 2 பேர் வந்தாங்க உங்கள் மாமாவோட பணத்தை கேட்டு. நான் சொன்ன மாதிரியே பார்த்தீங்களா, அவங்க வீட்டுக்கு வந்ததும் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட எப்படி என்கிட்ட பணத்தை பிடுங்க பார்த்தாங்கன்னு வெளியே நின்று பார்த்தீங்கல்ல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இலக்கியா நீ எதுக்கடி வந்த அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா, ஏண்டி போய் உன் பேரும் உன் அம்மா பேரும் மாமா நாமினியை போடுவாரா, என் பேரை போட்டு வச்சுருக்காரு. பேங்க் மேனேஜர் நேற்றே எனக்கு கால் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாரு. அதனால தாண்டி நான் வந்திருக்கேன். உங்களுக்கு மாமா காசுலேருந்து 10 பைசா சல்லி பைசா கிடைக்காது, போய் வேணும்னா பிச்சை எடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏண்டி எங்கள் அப்பாவோட காசு எடுக்கிறதுக்கு என்ன எங்களுக்கு உரிமை இல்லையா அப்படின்ற மாதிரி இந்த அஞ்சலிக்கு எடுத்துக்க. நீ அதுக்கு பொண்ணு நடந்துருந்தேன்னா அவர் உன் பொண்ணை நினச்சிருப்பாரு. ஆனால் நீ சரியான ஃப்ராடாக இருந்திருக்க. நீ அவருக்கு என்றைக்குமே உண்மையாக இருந்ததில்ல. அதே மாதிரி எங்கள் அத்தை அவங்களும் உண்மையாகவே இருந்ததில்லை எங்கள் மாமாவுக்கு. அதனால் அவர் என்ன நாமினியாக போட்டு வச்சுருக்காரு. மரியாதையாக சொல்கிறேன், உங்களுக்கெல்லாம் சல்லி பைசா கிடைக்காது, வேணா போயிட்டு உழைச்சி சம்பாரித்து சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி நம்ம இலக்கியா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு செவட்டில் ஓட்டுற மாதிரி பார்த்தீங்கன்னா அப்படியேப்பட்ட கேள்வி கேட்குறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலியும் இந்த சிந்தாமணி என்ன செய்ய போகிறாங்க அப்படின்றதாங்க இருக்க போது. என்ன தான் பண்ணாலே நம்ம இலக்கியாவை தாண்டி இவங்களால் இதுக்கு மேலே எதுவுமே செய்ய முடியாதுன்றதாங்க உண்மை. பேராசைப்பட்டு பெருநஷ்டன்ற மாதிரி தாங்க இந்த அஞ்சலியோட ஆசையும் இந்த சிந்தாமணியோட ஆசையும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்முடைய மாசிலாமணி பார்த்திங்கன்னா ரொம்பவுமே கண்ணில் சைகை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எங்கள் அம்மாவை காணும் அப்படின்ற மாதிரி தேடுறாங்க. வசந்துக்கு கால் பண்ணி பார்ப்போம், வசந்த் கூட போயிருக்காங்களா அப்படின்ட்டு கால் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்முடைய வசந்த் அக்கா நான் கலெக்ஷன் ஏஜென்ட்டுக்கு வேலைக்கு வந்திருக்கேன், நான் அமௌண்ட் கலெக்ட் பண்ணிருக்காக்கா, அம்மா வீட்டில் தான் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்லையா, எங்கள் வீட்டில் சரியான பிரச்சனை நடந்துருச்சுடா, சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா எங்கே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா 2 பேரும் திருன்னு முழிக்கிறாங்க. நம்மளுடைய இலக்கிய பார்த்தீங்கன்னா ரூமெல்லாம் செக் பண்ணுற பார்த்தீங்கன்னா நம்முடைய லட்சுமியை கட்டி போட்டு வச்சுருக்காங்க. கட்டி போட்டு வச்சுருக்கிறத பார்த்து நம்மளுடைய இலக்கிய பயங்கரமாக ஷாக் ஆகி அந்த நம்மளுடைய லட்சுமி கை காலெல்லாம் அவுத்து விட்டு அவங்கள என்னம்மா ஆச்சு, எதுக்காக உங்களை இப்படி யார் பண்ணுது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் மார்க்கெட்டுக்கு போகிறதுக்கு என்ன வசந்த இன்றைக்கி எப்படியாவது வீட்டை விட்டு அனுப்பிடுறதுக்கே பிளான் பண்ணியிருந்த இலக்கியா. நான் போக கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, எங்கே அவங்க நினச்சி நடக்காது போயிருமான்ட்டு என்னை கட்டி போட்டு இருக்காங்க போல இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வர பெரிய எபிசோட் இதே நடக்குது. இந்த யூடியூப்ஸ் லைக் மறக்காது, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.